சென்னை சேத்துப்பட்டு தனியார் அரங்கில் 24வது கவின் கேர் எபிலிட்டி விருதுகள் 2026 நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் படைத்த மாற்றுத்திறனாளிகளின் தைரியம், உறுதி மற்றும் தனித்திறனை பாராட்டும் விதமாக கவின் கேர் எபிலிட்டி விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 24வது கவின் கேர் எபிலிட்டி விருதுகள் 2026 நிகழ்ச்சி சென்னை சேத்துப்பட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கவின் கேர் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் CK ரங்கநாதன், இந்த விருதுகள் தனிப்பட்ட சாதனைகள் மட்டுமல்லாமல் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் திறமையாளர்களை வெளிச்சமிட்டு காட்டுகின்றன எனவும், மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கென தனி அடையாளத்தை உருவாக்கி உயர்ந்த இடங்களை அடைய இந்த விருதுகள் ஊக்கமளிக்கின்றன எனவும் கூறியுள்ளார். தொடர்ந்து பொது சேவையில் ஈடுபட்டு பார்வையிழந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற பாதையில் செல்ல உதவியாக இருந்த மருத்துவர் ஜிதேந்திரா, பார்வை குறைபாடுடைய அறிவு ராஜா தங்கவேலு, சிவகுமார் சர்மா ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. சிறப்பு விருதுகள் மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை தீபிகாவுக்கும், கேரளாவில் முதல் கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி நீதிபதி தானியாநாதனுக்கும் வழங்கப்பட்டது. கொடுத்தோம். ஒரு அவார்டு பார்த்தீங்கன்னா எமினன்ஸ், அதாவது பொது சேவையில் ஈடுபட்டு அவங்களுடைய தேவை மட்டும் டிசபிலிட்டியாக இருந்து அவங்களோட தேவை மட்டும் பூர்த்தி பண்ணிக்காமல் அதுக்கு மேலே பல பேருக்கு சொசைட்டியில் உதவியாக இருக்க மாதிரி இருக்கிறது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாஸ்டரி அவார்ட்ஸ் நாங்கள் இது பண்ணோம். ஒன்று அறிவுராஜா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், காட்டுமன்னார் கோயில். அங்கே நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு, ஒரு 130 பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படி கொடுத்து இது பண்ணியிருக்காரு. டிசபிலிட்டின்னா நம்ம மைண்டில் தான் எதிர்த்து போராடணும்னு நினச்சா இது ஒரு பெரிய இதாக இருக்கும். எல்லாருக்கும் பார்வையில் தான் அப்படி இருக்கலாம் மொழியை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்.